எல்லாம் எதுல கொடுத்து வச்சவங்களும் இல்லைங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றதுல குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் நீங்க கான்டாக்ட்ல இருப்பீங்க. ஆனா பொண்ணுங்க எங்களால அப்படி இருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. படிக்கும்போது கிருத்திகான்னு சொல்லிட்டு வெரி யூனிக் பர்சனாலிட்டி. அவ வெரி ஸ்வீட். ரீசெண்டா அவ நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருந்தா, அவ வளகாப்பு கூப்பிட்டிருந்தா, குழந்தை பிறந்தது கூப்பிட்டிருந்தா. இத்தனைக்கும் பக்கத்துல இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கா. நான் உடல்பேட்டையில இருக்கேன். ஆனா என்னால போய் பார்க்க முடியல. சரி, இப்ப ரீசெண்டா என் அட்ரஸ் கேட்டிருந்தா. நான் கூட சரி தம்பி குட்டிக்கு காது குத்து வைப்பாங்க, அதனால இன்விடேஷன் அனுப்புறா, இதுக்காவது கண்டிப்பா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கா. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. கிருத்திகா, இந்த மொமெண்ட்டை நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். என்ன பார்சல்னு தெரியல, நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சரி, ஆக்சுவலா நான் ஒரு சின்ன ஸ்லிப்பர் வாங்குறதுல இருந்து எதை செலக்ட் பண்றதா இருந்தாலும் அவளை தான் சாப்பி கூட்டிட்டு போவேன். அவளோட செலக்ஷன், அந்த இது எல்லாமே, அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே வெரி டிஃப்ரெண்டா இருக்கும். வெரி யூனிக் பர்சனாலிட்டி அவர். ஐயோ, பேச்சு போடாத, இரு, இப்படி பிரிக்கணும். ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கு. யாருக்கு? பிங்க் விங்ஸ்னு சொல்லிட்டு அவ பையனுக்கு பர்த்டே. கண்டிப்பா இந்த பர்த்டேக்காவது கண்டிப்பா நான் போகணும்னு நினைச்சேன். அவ பையன் பர்த்டேக்கு இவ ஏன் பாப்பா ட்ரெஸ் வாங்கி அனுப்பியிருக்கா. இரு 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 ஒரு நிமிஷம் இரு. இங்க வா, இங்க வா. இந்த மாதிரி தான் துணி கேட்டிருந்தேன். நீ இந்த மாதிரி தான் கேட்டிருந்தல்ல. நான் ஆக்சுவலா அவகிட்ட ஷேர் பண்ணவே இல்ல. நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். இந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஒன்று போட்டு பார்த்து பாப்பாவுக்கு விலை ஜாஸ்தின்னு வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைச்சு அவளா அதை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. கிருத்திகா, சத்தியமா நீ எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். கிருத்திகா, இது இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கு கிருத்திகா ட்ரெஸ். ஏய், நான் போய் கடையில ட்ரெஸ் எடுத்தா கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எடுக்க மாட்டேன். ஐயோ கிருத்திகா, நிஜமாவே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சு நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்த விலை ஜாஸ்தியா இருக்குன்னு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நிஜமாவே பாப்பா இந்த மாதிரி இல்ல ஆத்ரிக்கோட பர்த்டேக்கு போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ் பேண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட பையனுக்கு பர்த்டே இருக்கு. அந்த குட்டி தம்பிக்கு ஆத்ரிக் பர்த்டே வருது, அதுக்கு போட்டுக்கலாம். எந்திரி. பாப்பா நிஜமாவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும்னு என்கிட்ட கேட்டா கிருத்தி. பட் நான் வாங்கி தராம விட்டேன். பட் நீ வாங்கிட்ட. சூப்பரா இருக்கு.